ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேன் சுவை கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்பவே ஹெல்த்தியான அருமையான பருப்பு பாயாசம் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இந்த பாயாசம் உடம்புக்கு ரொம்பவே நல்லது, ரொம்பவே ஒரு புதுமையான டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ இந்த பாயாசத்தை நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு பேன் வச்சுக்கோங்க. இதில் ஒரு 200 கிராம் பாசி பருப்பு உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா பொன்னிறமாக நம்ம வறுத்து எடுத்துக்கணும். பொன்னிறமாக வறுத்து சேர்க்கும் போது நம்மளுக்கு பாயாசம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. ரொம்பவும் கருக விட்டுறாதீங்க, கரெக்டான பதத்தில் இருக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. அடுத்தது அது கூடவே சேமியா ஒரு 100 கிராம் அதையும் சேர்த்து வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். சேமியாவும் வறுத்து சேர்க்கும் போது நல்லா நம்மளுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் இப்போ அதையும் நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு ப்ரெஷர் குக்கர் வச்சுக்கோங்க. அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அது கூட ஒரு 3 ஏலக்காய் 2 கிராம்பு சேர்த்துக்கிறேன். அது நல்லா நெய்யில் பொரிஞ்சு வரட்டும். இப்போ அதில் ஒரு 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நம்ம வறுத்து வச்சிருந்த பாசி பருப்பை நல்லா 2-3 தடவை அலசி கழுவிட்டு உள்ளே சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா ஃபுல்லாக க்ளீன் பண்ணிக்கோங்க. க்ளீன் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துக்கலாம். ரெண்டு கப் தண்ணி சரியாக ஒரு 500 ml இருக்கும். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு குக்கர் மூடி வச்சு ஒரு 4 விசில் போட்டுருங்க. 4 விசில் போட்டால் தான் நல்லா நம்மளுக்கு பருப்பு வெந்து வரும். அதுக்காக தான். இப்போ ஒரு 4 விசிலுக்கு அப்புறம் பார்க்குறேன், பருப்பு நல்லா வெந்து வந்துருச்சு. இதில் எப்படின்னா ரொம்ப நம்மளுக்கு பருப்பு வெந்து வரக்கூடாது, ஒரு 80% தான் வெந்து வரணும். ரொம்ப வெந்தால் நம்மளுக்கு கொல கொலன்னு போயிடும். ஸோ 80% வெந்தால் போதும். அது கூட பார்த்தீங்கன்னா நம்ம வறுத்து வச்சுருந்த சேமியாவையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூட ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த பாயாசம் கொஞ்சம் தண்ணி மாதிரி தான் இருக்கணும். கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 டம்ளர் பால் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நீங்கள் மில்க் மைட் இருந்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மில்க் மைட் இல்லாத பட்சத்தில் பால் பவுடரை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி அதை ஒரு 1/2 டம்ளர் சேர்த்துக்கோங்க. ஸோ நம்ம பால் பவுடர் சேர்க்கும் போது மில்க் மைட் டேஸ்ட் மாதிரியே இருக்கும் சேர்த்தா மாதிரி. அதுக்காக தான். சுகர் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த பாயாசம் கொஞ்சம் தண்ணி மாதிரி தான் இருக்கணும். ரொம்ப நம்மளுக்கு திக்காயிடுச்சுன்னா நம்மளுக்கு அதை ஆற வச்சிங்கன்னா இன்னும் திக்காயிடும். ஸோ தண்ணி மாதிரி பதத்திலேயே இருக்கட்டும். அப்போ தான் நம்மளுக்கு ஆற வச்சோன்னா கரெக்டாக வரும். இப்போ இது நல்லா ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டுருங்க. இப்போ 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்குறேன், நல்லா நம்மளோட சேமியா வெந்து வந்துருச்சு. நம்மளோட பாயாசமும் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஹெல்த்தியான பருப்பு பாயாசத்தை நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் கொஞ்சமாக கிஸ்மிஸ் முந்திரிலாம் வறுத்து சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். நான் சொன்ன ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.